வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 113ஆம் பாகத்தில் வானியல் சோதிடம் தலைப்பில் 2வது அமர்வு. சென்ற அமர்விலே ஒரு குழந்தையை கர்ப்ப காலத்திலே எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பை சொல்லி அதனுடைய விளக்கத்தை இந்த அமர்விலே தொடர்வதாக சொல்லியிருந்தேன். நம்முடைய இதிகாசங்கள் மனித வாழ்க்கை மிக அற்புதமாக வழிகாட்டியவை என்றால் உலகிலேயே இந்திய தத்துவங்கள் தான். ஆனால் அவை எல்லாமே சரித்திரங்களாக பேசப்பட்டு நமக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்ற கருத்தை மக்கள் மனதிலே ஸ்திரப்படுத்தி விட்டார்கள். அதனால் இந்த இதிகாசங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயனாகும் என்ற கோணத்தில் சிந்திப்பதற்கே தெரியவில்லை, சிந்திக்கவும் தோன்றவில்லை. அப்படி சிந்தித்து பார்த்தால்தான் பல கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வந்தவையே. இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இவையெல்லாம் அறியாமலேயே நாம் வாழ்ந்து முடிந்து போவதனால்தான் என்ற ஒரு கசப்பான அனுபவம் வெளிப்படும், உண்மை வெளிப்படும். அந்த வகையிலே ஒரு கருவை உருவாக்கக்கூடிய கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை சென்ற அமர்விலே பார்த்தோம். தாயின் பங்கு மிக பொறுமையும் பெருமையுக்குரியது என்பதையும் பார்த்தோம். ஏன் என்ற கேள்விக்கு தான் விடை தேடுகின்றோம். கர்ப்ப காலம் என்பது வெறுமனே ஒரு கருவை சுமக்கின்ற காலம் மட்டுமல்ல, ஒரு கருவின் வாழ்க்கையை நிச்சயிக்கின்ற காலம். இந்த கர்ப்ப காலத்தில் எப்படி அந்த குழந்தை வளர்கிறதோ பெரும்பாலும் அதை பொறுத்தே அவருடைய வாழ்க்கை அமையும். எனவே இந்த வார்ப்புன்னு சொல்கிறோமே, ஒரு குழந்தையை வார்த்தெடுக்கின்ற ஒரு பொறுப்பும் சிறப்பும் தாய்மை இடத்திலே தான் அமைந்திருக்கிறது. இதை 2 புராண கதைகளிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒன்று தசாவதாரம், அதிலே 4வது நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரத்திலே பிரகலாதன், ஹிரண்ய கர்ப்பன் 2 பேர் தான் முக்கிய கதாபாத்திரங்கள். இந்த பிரகலாதன் கருவுற்ற நிலையில, அப்போ ஹிரண்யன் சொல்றான், நாரதரை துணையாக அனுப்புகிறேன் என்று. அதுக்கான விளக்கத்தை பார்த்தோம்.
அதாவது அறிவை துணை வைத்தான். ரதன் என்பது, ரதம் என்பது உடல், ரதன் என்பது மனம், ரதன் என்பது மனம் அற்ற நிலை, நோ மைண்ட் ஸ்டேட், அதாவது அறிவு. அப்ப அறிவை துணை வைத்தான் என்பது அதனுடைய ரகசிய அர்த்தம். இப்ப அறிவை துணை வைக்கின்ற போது மனம் அங்க இல்லை. மனம் இல்லை என்றால் அனுபவங்களும் பிரதிபலிக்காது. அனுபவங்கள் பிரதிபலிக்கவில்லை என்றால் இந்த உடல் சார்ந்தவை எதுவுமே அந்த குழந்தையுடைய கருவில புதுப்பிக்கப்படாது. அப்ப தூய்மையே அறிவே தன்மையாக அமைகின்ற போது அந்த அறிவே தெய்வம், அதை தவிர வேறு இல்லை என்ற கருத்து ஸ்திரமாக அந்த குழந்தையின் கருவிலே பதிந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு எந்த தாய் தந்தைக்கு கருவாகின்ற சிசுவாக இருந்தாலும் அதனுடைய முதல் பதிவு என்ன என்றால் தெய்வீகம்தான். ஏன் அப்படின்னா, ஒரு தெய்வீக மனநிலையிலே தான் கரு உருவாகிறது. என்ன சொல்லுவாங்க? கண்டு கேட்டு உண்டு உற்று அறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கண்ணே உள என்று வள்ளுவர் சொல்வார். அதாவது அத்தனை புலன்களும் சுருங்கி ஒன்றிலே நிற்கக்கூடிய இடம் தாம்பத்தியம். அது உச்சக்கட்டத்தில் தன்னை மறந்த நிலையிலே தான் ஆற்றல் வெளிப்படுகிறது. இப்ப தன்னை மறந்த நிலை என்ன? எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதி என்றாரே அருணகிரியார். அது என்ன அனுபவம்? பேரின்பம். அப்ப எல்லாம் மறந்த தன்னை மறந்த நிலை என்றாலே பேரின்பம் தான். அப்போ ஒரு தம்பதியரின் பேரின்ப நிலையிலே தான் கருவாவதனால் அந்த கருவின் முதல் பதிவே தெய்வீகம். இந்த தெய்வீகத்தை தான் அது தொடர்ந்து தேடும். இப்ப நம்ம மனம் ஆசைப்படுகிறதுன்னு சொல்றோம். மனம் என்பது என்ன? அறிவு பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனம். அறிவு பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனம். அப்ப இந்த மனம் எதை நோக்கி பயணிக்கிறது? இன்பத்தை நோக்கியே பயணிக்கிறது. எது கேட்டாலும் அதை துய்ப்பதிலே இந்த மனம் ஒரு சுகம் பெறும். அந்த சுகத்தை பெறுவதற்காகவே அதை நாடும். ஆனால் இந்த மனம் நாடுகின்ற சுகத்திற்கு இதெல்லாம் இருக்கு என்று காட்டியது யாரு? வரலாறு, மனிதனுடைய படைப்புகள், இவைதானே. இப்போ ஒரு ஓய்வு நாள் மகிழ்ச்சியா இருக்கணும், என்ன செய்யறாங்க? ஒரு திரைப்படம் போலான்றாங்க. அது மகிழ்ச்சிக்குரிய விஷயமா? உண்மையிலே கிடையாது. யார் யாராகவோ நாம் மாறப்போகிறோம். கதாநாயகன், வில்லன், கதாநாயகி, காமெடி என்று பல கதாபாத்திரங்களாக நாம் மாறப்போகிறோம். இது எப்படி மகிழ்ச்சியாகும்? அப்ப இதெல்லாம் சமுதாயம் ஊட்டி வைத்த மகிழ்ச்சிகள். இதெல்லாம் சுகம், இன்பம் என்று சமுதாயம் நமக்கு திணித்து வைத்திருக்கிறது. காரணம் என்ன என்றால், இந்த மனம் தேடுகின்ற இன்பம் என்பதை அடையாளம் கண்டவர்கள் ஞானிகள் மட்டுமே, சித்தர்கள் மட்டுமே. வேறு சாதாரண மனிதர்களுக்கு அது தெரியாது, விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது.
அப்ப மனம் இன்பத்தை தேடுகின்ற பயணத்தில் பல பொருட்களை, உறவுகளை, வசதிகளை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். அதெல்லாம் போகும், பார்க்கும், அனுபவிக்கும். இது இல்லை நான் கேட்டது என்று திரும்புகிறோம். அதுக்கு என்ன சொல்றோம்? நம்ம சலிச்சிருச்சுன்றோம். சலிக்கல. நான் தேடுவது இது அல்ல என்று திரும்பி விடுகிறது. மனசுக்கு அதுல நாட்டம் இல்லை. இப்ப சலிச்சு போச்சு நம்ம சொல்றோம். வேறு ஒரு புதிய மாடல் உடனே அதே மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கேயும் போகும், பார்க்கும், பிறகு இது இல்லைன்னு திரும்பி வந்துடும். அப்ப மனதின் ஓட்டம் எதுவரைக்கும் நீடிக்கும் என்றால் தன் மூலத்தை சந்திக்கின்ற வரைக்கும் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். எப்படி கடலிலிருந்து ஆவியான நீர் மேகமாகி கனத்த கனமேகங்களாகி மழையாகி பொழிந்து அருவி, ஆறு, ஓடை, கான்வாய் என்று பல நிலைகளில் பயணித்தாலும் அதன் பயணம் எங்கே நிறைவு கடலின் சங்கமத்தில் முடிந்து போகிறது. அதற்கு மேல் நதிகள் ஓடாது. அப்ப எங்கே பிறந்ததோ அங்கே சங்கமித்து விட்டால் அதன் ஓட்டம் நிறைவு பெற்று விடுகிறது. அதே போல எங்கே இருந்து தன் பயணத்தை தொடங்கியதோ இந்த ஆத்மா அங்கே முடிகின்ற போது இதன் பயணமும் முடிந்து போகிறது. இதன் ஆசைகளும் அற்று போகிறது. கேட்க நினைக்காத மனம் ஒன்று கிடைக்கின்ற இடம் தெய்வ தரிசனம். அதுக்கு மேல மனம் எதையும் கேட்பதில்லை. எனவே இது மனமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அதன் நோக்கம் என்ன என்றால் தன் மூலத்தை நாடுவதே, பேரின்பத்தை நிலைப்பதே. அதனால் அதன் காரணம் என்ன என்றால் முதல் அனுபவமே தெய்வீகம். இப்ப ஒரு முறை ஒரு இனிப்பு சாப்பிட்டுறோம், மறுபடியும் அது கிடைக்காதான்னு தேடுறோம் இல்லையா? எங்கேயாவது அதை காண வாய்ப்பு கிட்டினால் உடனே அது என்ன விலையானா வாங்கி சாப்பிடுறோம் இல்ல? அப்ப அன்றைக்கு மாதிரி இது இல்ல ஒரு ஒரு விமர்சனம் செய்யறோம் இல்லையா? அப்ப மனதின் இயல்பே ஒன்றை துய்த்து விட்டால் அது போல் மேற்றும் ஒன்றை தேடும். அப்படி தேடக்கூடிய அத்தனை பொருட்களிலே உயர்ந்தது எது? கருவாகின்ற போது பெற்ற தெய்வீகம். அதை நோக்கிய ஓட்டம் தான் மனிதனுடைய வாழ்க்கையே, மனதின் ஓட்டமே. அதை காட்டுவதற்காகத்தான் இங்க ஹிரண்யன் மனைவி ரேணுகா தேவி கருவுற்ற உடனே அந்த கர்ப்ப காலம் முழுவதும் அறிவின் நினைப்பிலேயே, அறிவின் துணையிலேயே வாழ்ந்து விடுகிறாள். அதனால் அந்த குழந்தை எந்த அனுபவ பொருட்களிலேயும் மனம் செலுத்தவில்லை. அது மட்டுமல்ல, ஹிரண்யன் நான் தான் கடவுள் என்று சொல்ல போதும் அவன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. கடைசி வரைக்கும் தான். அப்ப காரணம் தாயின் கருவில் வளர்ந்த அனுபவங்கள். இதே போல இன்னொரு காட்சியை கொடுத்தாங்க மகாபாரதத்துல. அபிமன்யு கதாபாத்திரம். அர்ஜுனன் மனைவி சுபத்ரை கருவுற்ற காலகட்டத்துல அர்ஜுனன் குழந்தைக்கு தனுர்வேதங்களை எல்லாம் கற்றுத்தருகிறான். தனுர்வேதம் என்பது யுத்த பயிற்சிகளை பற்றிய ஒரு சாஸ்திரம். அதுல பல யுத்த முறைகள் எல்லாம் சொல்லி தருகின்றான். யுத்தங்களில் அமைக்கப்படுகின்ற வியூகங்களை பற்றி எல்லாம் விளக்கி சொல்லுகின்றான். அதுல ஒரு நாள் பத்ம வியூகத்தை பற்றிய விளக்கத்தை சொல்கிறான். இதுக்கு சில பேர் சக்கர வியூகம்னு சொல்லுவாங்க. ஆனா சரியான வார்த்தை பத்ம வியூகம் தான். ஏன் என்றால் பத்மம் என்பது தாமரை. நம்முடைய இடுப்புல அந்த எலும்புக்கு
ஆங்கிலத்தில் லோட்டஸ் போன்னு பேர். தாமரை போல விருந்திருப்பதனால அந்த எலும்புக்கு லோட்டஸ் போன் சொல்லுவாங்க. அதே போல மூலாதாரம் என்பதும் ஒரு தாமரை. அதிலே தான் நம்முடைய ஆத்மா இருக்கின்ற இடம் என்பதனால அதையும் பத்ம வியூகம், பத்ம ஆசனம் என்றால் சொல்லுவாங்க. பத்மாசனம் என்று என்ன சொல்றாங்க? இப்போ கால்களை மடித்து இடுப்போடு சேர்த்து வைக்கணும். அதுக்கு பத்மாசனம் பேர். அப்ப பத்மம், பத்மாசனம், பத்ம வியூகம் இது யுத்த பயிற்சியிலே பத்ம வியூகம். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, தனுர்வேதத்திலேயே மிகவும் காம்ப்ளிகேட்டட் வியூகம். அது அமைக்க தெரிந்தவர்களும் குறைவு, பயன்படுத்துவர்களும் குறைவு என்ற கருத்து சொல்லுவாங்க. அப்படி கௌரவ படையிலே ஒரு நாள் பத்ம யுகத்தை அமைக்கிறார் துரோணர். அன்றைக்கு அபிமன்யு இல்லாதது போல காட்சி அமைக்கப்படுகிறது. அப்ப மற்ற 7 அக்ரௌணி சேனைகள், 4 பாண்டவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. யாருக்கும் பத்மயுகத்தை உடைக்க தெரியாது என்பது கதை. இப்போ தெரிந்த ஒரே ஆள் அபிமன்யு. இப்போ தர்மன் சொல்றான், அபிமன்யு நீ வியூகத்தை உடை. அவன் சொல்றான், பெரியப்பா எனக்கு உடைக்க மட்டும்தான் தெரியும், உள்ளே போயிட்ட வெளிவர தெரியாது. இதுல இந்த முடிச்சை ஏன் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, லேசா சில கேள்விகள். தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற போது வியூகத்திற்குள் பிரவேசிக்கிறத பத்தி சொல்லித்தந்தான் அர்ஜுனன். பிறகு வியூகம் அடைபட்டு விட்டால் வெளியே வருவது எப்படி என்பதை நான் இப்ப சொல்ல போறேன் என்கிற போது கிருஷ்ண பரமாத்மா வர்றார். என்ன அர்ஜுனா, இப்பவே இவ்வளவு அவசரமா எல்லாம் சொல்லி தர்றதுக்கு? அதுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்குவா என்று அழைத்து கொண்டு போய்விட்டதாக கதை. சரி, போகட்டும். யுத்தத்தில் கலந்து கொண்ட போது அபிமன்யுக்கு 16 வயசு. அப்ப வெளியே போன கிருஷ்ண அர்ஜுனர்கள் திரும்ப வரலையா? திரும்ப வந்தவன் மறுபடியும் சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்லையா? சரி, பிரசமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 16 வருஷம் கத்துக்க வேண்டாமா? அப்ப ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு சோம்பேறித்தனமா, இல்ல இது போதும் என்ற ஒரு எண்ணமா? 16 வருஷம் ஏன் கத்துக்கல? ஏன் இதெல்லாம் கேட்கிறேன்னா, இந்த கேள்வி கேட்டால்தான் இது கதை அல்ல, இதற்குள் ஒரு வாழ்க்கை ரகசியம் அடங்கியிருக்கிறது என்பது புரியும். இப்போ இவனுக்கு உள்ள போக மட்டும்தான் தெரியும். சரி, உள்ளே போகவும் வெளியே வரவும் தெரிந்தவன் அர்ஜுனன். ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு ரகசியத்தை துரோணாச்சார் இவனுக்கு மட்டும் கத்துக் கொடுத்தாரா என்றால், வனவாச காலத்துல தவம் செய்தான் என்ற குறிப்பு அர்ஜுனுக்கு மட்டும்தான், மற்ற 4 பேருக்கும் கிடையாது. அப்படி ஏன் வியாச பகவான் இப்படி எல்லாம் கதையை அமைத்திருக்கிறார் என்றால், இந்த கருமையத்தை பற்றிய விளக்கத்தை சொல்வதற்காகத்தான். கருவில் உருவாகின்ற குழந்தை கர்ப்பத்திலேயே பாடங்களை கற்கிறது. அது எல்கேஜில, யூகேஜில, ஸ்கூல்ல படிப்பு ஆரம்பிக்கல, கருவான நேரத்திலிருந்தே படிப்பு ஆரம்பமாயிடுச்சு. அது கற்றுக்கொண்டே இருக்கிறது தாயின் மூளையின் வழியாக. இதை சுட்டி காட்டத்தான் இந்த ஒரு கற்பனை நிகழ்வு. இப்போ பத்ம வியூகம் என்பது என்ன என்றால், நம்முடைய கருமையத்தில் இருக்கின்ற பதிவுகள்.
இப்போ கருமையத்திலே யார் உணர முடியும்? தவம் செய்தால்தான் கருமையத்திலே ஆத்மாவை அறிய முடியும். நம்முள் இருக்கின்ற ஆத்மாவை அறிகின்ற அனுபவம் ஆத்ம தரிசனம். 14 அலைக்கு கீழே இறங்கினாலே ஆத்ம தரிசனம் கிடைக்கும். அதிலிருந்து நுணுகி போகின்ற போது பரமாத்ம தரிசனம் 13 முதல் 8. அதன் பிறகு பிரபஞ்சம், விண்வெளி, அது சக்தி தரிசனம். அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த வெளி, அதனோடு தொடர்ந்து போவது எல்லையில்லாத பரவெளி, அது தெய்வ தரிசனம். இப்படி கருமையத்திற்குள் தரிசனம் பெறுகின்ற போதுதான் அதுல என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். என்ன இருக்கு? 6 தீய குணங்கள் இருக்கின்றன. அதில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பது பத்மயுகத்தினுடைய விடை. இது எப்படி காட்டுறாங்க பாருங்க. உள்ளே போனா அபிமன்யு மையத்துல 6 மகாரதர்கள் ஒன்னா சேர்ந்து இவனை முடிச்சிடுறதாக சின்ன திரை, பெரிய திரை எல்லாத்துலயும் பார்த்துருக்கிறோம். அதே 6 பேர், ஒரு 2 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம். அது என்ன 6 பேர் கணக்கு வச்சாங்க? துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், கிருபர், கர்ணன், இப்படி ஒரு 6 பேர் சொல்லுவாங்க. அப்ப 6 மகாரதர்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப 6 தீய குணங்களே நம்மை வீழ்த்தி விடும். அப்ப இதுல இருந்து வெளிவரவும் தெரியணும். ஆத்ம தரிசனம் செய்தல் மட்டும் பத்தாது, அதில் உள்ள தீய குணங்களில் சிக்காமல் வெளிவரவும் தெரிய வேண்டும். அப்ப அபிமன்யு சொல்லி கொடுத்த பாடம். அப்பா சொன்னாங்க, கருமயத்திலிருந்து கேட்டுக்கிட்டான். ஆனா தவம் செய்ததாக குறிப்பு இல்லை. அபிமன்யு தவம் செய்தான்னு சொல்லி எங்கேயுமே பாரதத்துல குறிப்பு கிடையாது. அது அர்ஜுனுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே தவம் செய்தால்தான் பத்மயுகத்தை பிரவேசிக்கவும் வெளிவரவும் முடியும். எப்படி 2 புராண கதைகளிலே 2 கதாபாத்திரங்கள் மூலமாக ஒரு குழந்தையை வளர்க்கின்ற காலத்திலேயே அது எல்லா அனுபவங்களையும் பெறுகிறது தாய் வழியாக என்ற ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லிச்சிருக்கிறாங்க. இதை இன்று வரைக்கும் இங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் போயிருந்தோம். ஏதோ படம். அந்த திரைப்படத்துல 100% வச்சுங்களேன் திரைப்படம். 90% ஒரே வெட்டு குத்து அறிவால் தான். இதை பார்த்து வெளியேறும்போது ஒரு தம்பதிகள் அந்த நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அந்த இப்ப இதை பார்த்துட்டு போய் டெலிவரி ஆச்சுன்னா அந்த குழந்தை புத்தர் பொம்மை கேட்குமா, துப்பாக்கி பொம்மை கேட்குமா? அப்ப சமுதாயத்தில் வன்முறைகள் பெருகுவதற்கான காரணம் என்ன என்றால் இது போன்ற தேவையற்றது மட்டுமல்ல, தீயவற்றை பார்ப்பது, கேட்பது, படிப்பது, ரசிப்பது. இன்றைக்கு திரைப்படங்களை பாருங்களேன். எந்த இந்திய திரைப்படமாவது பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா? 10க்கு 9 படங்கள் எல்லாம் ஒரே ஃபன் கல்ச்சர், கன் கல்ச்சர் தான். கதையோ, நடிப்போ, நகைச்சுவையோ, சோக காட்சியோ கிடையாதுங்க. இன்னைக்கு வர எல்லா பாட்டும் டோயிட் பாட்டு மட்டும்தான். எங்க சோக பாட்டு இருக்கா, ஒரு நகைச்சுவை பாட்டு இருக்கான்னு பாருங்க. அது மாதிரி கதையே இல்லையே. அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற குழந்தைகளுக்கு அதே பாவனை வருவதனால
பொறுமை என்பதே காணாமல் போய்விட்டது. எல்லாம் ஆத்திரம், வேகம், கோபம் இப்படித்தான் இருக்கு. இப்ப இதுக்கான காரணங்களே தேடம் இல்லை. ஏதோ சனி எனக்கு பிறந்திருக்கு, ஏதோ சனி எனக்கு பிறந்திருக்குன்றாங்களே தவிர, இது ஒரு சனி என்பது அது தெரியுது இந்த சனிக்கு. இந்த பெரிய சனிக்கு தான் ஒரு சனியன் என்பது தெரியறதில்லை. எல்லா அப்பா அம்மா இன்னும் தங்களை பெரிய தெய்வீக பிறகுகளா நினைச்சுக்கிறாங்க. குழந்தைகள் மட்டுமே தவறு செய்வதாக அவங்களை நிந்திப்பதும், குறை சொல்வதும். இங்க உள்ளதும் அங்க வரும். விதை ஒண்ணு போட்டா செடி ஒண்ணா முளைக்கும். சட்டியில் உள்ளது அகப்பையில, புத்தியில் உள்ளது வார்த்தையில, போட்டதுதான் முளைக்கும் தோட்டத்துல. அப்ப இதை புரிந்து கொள்ளாமல் குழந்தைகளை குறை சொல்வதில் முட்டாள்தனமே தவிர கொஞ்சம் கூட உண்மை இல்லை, அர்த்தம் இல்லை. அதனால் தான் சொல்கிறேன், ஒரு பெண்ணின் பொறுப்பு மிக 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 அதிகம். அந்த பொறுப்பு இல்லை என்றால் குழந்தை பெத்துக்காம இருக்கிறது சால சிறந்தது. உலகத்துக்கு செய்யற நன்மை மட்டுமல்ல, உங்களுக்கு நீங்களே செய்து கொள்கின்ற நன்மை. ஏன்னா ஒரு திருவாத்தனை பேத்துட்டா எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியுது இல்லையா? நல்ல குழந்தைகள் இருந்தால் சிறப்பு. இல்லை என்றால் நாம சாகிற வரைக்கும் வருத்தம் தானே, கவலை தானே, பிரச்சனை தானே. சனி வெளியே போன எந்த பிரச்சனை கொண்டு வருவானு பயந்துட்டு இருக்கணும். அப்ப இதுக்காக பிறந்தோம். சாகிற வரைக்கும் கஷ்டப்படவா பிறந்திருக்கிறோம்? யோசிக்கணும் இல்லையா? இது எல்லாம் தான் தீர்வாக நம்முடைய ஞானிகள் நமக்காக சொல்லி சென்றது, எழுதி சென்றவை தான் இதிகாசங்கள். இதை பயன்படுத்தவில்லைன்னு சொன்னா குறை யாருதுங்க? யாரும் சொல்ற கதைகளை மட்டும் நம்புறோம். ஆனா சாஸ்திரங்களை படிக்கவோ சிந்திக்கவோ, யாராவது சொல்கின்ற கருத்தை கேட்டு அதை நல்லதா கெட்டதா ஆய்வு செய்து பார்த்து நல்லா இருந்தா ஏற்றுக்கொள்ளவோ அப்படிதான் இருக்கா என்ன? அப்புறம் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்க? பிறகு அந்த கிரகம் சரியில்லை, எந்த கிரகம் சரியில்லை. எனவே கோள்களுக்கும் நமக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு, எந்த அளவுக்கு இல்லை என்பதுதான் இந்த சிந்தனையுடைய முக்கியத்துவமே. எனவே கர்ப்ப காலம் என்பது ஒரு வேள்வி காலம் என்று சொல்லுவோம். ஒரு வேள்வி காலம். அது மட்டுமல்ல, சாந்தி முகூர்த்தம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, திருமணத்துக்கு பிறகு. இப்போ பொதுவாக சாந்தி முகூர்த்தம் என்பது எந்த நேரத்தில் வைக்கிறாங்க? இரவு 10 மணி 11 மணிக்குள்ள வச்சிடறாங்க. அது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வைக்கணும். இன்றைக்கும் சில குடும்பங்கள் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். ஏன் அந்த அமைப்பு என்றால், ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட இதை மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. பிரம்ம முகூர்த்தம் காலை 3 மணிக்கு பிறகு. அந்த நேரத்தில் சுக்கிரனுடைய அலைகள், சுக்கிரன் பூமிக்கு நேர்பகுதியில் வரும். ஏன்னா அது 225 நாளைக்கு ஒரு சுற்று முடிக்கும். பூமி 365 நாளைக்கு ஒரு சுற்று முடிக்கும். ஆனால் அதனுடைய ஓட்ட தூரம் 6 கோடி மைல் ஆரம், பூமிக்கு 9 கோடி மைல். அப்போ வேகம் இருந்தாலும் அந்த தூரத்தை கணக்கெடுக்கின்ற போது கிட்டத்தட்ட இரண்டும் ஒரு வேகத்தில் ஒரு நேர்கோட்டிலேயே பயணிக்கும் என்பது ஒரு கருத்து. இப்போ இதை புராண கதைகளும் சொல்லி வச்சாங்க. வானிலை வெள்ளி முளைத்தது என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லை, இதற்கு முக்கியமான ஒரு கருத்து சொல்லி வச்சாங்க ராமாயணத்துல. என்ன கதை? கௌதம முனிவர் எப்பவும் 3 மணிக்கெல்லாம் இருந்துச்சு பிரம்ம முகூர்த்தத்துல சந்தியாவந்தனம் பண்ண போயிருவாங்க.
அப்படி கௌதமர் போயிட்டார். அவர் போன உடனே கௌதமர் வேடத்துல இந்திரன் உள்ள வந்தான். இப்போ 2 வகையான கருத்துக்கள் உண்டு. அங்க வியாசருடைய பாரதத்துல கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக இருக்கும். யோசிப்போம் இல்ல யாரா இருந்தாலும். என்னடா வீட்டுக்காரர் இப்பதான் வெளியே போனாரு, மறுபடியும் உள்ள வந்துட்டாரு, ஏன் திரும்பி வந்துட்டீங்க கேட்பமா இல்லையா? அப்படி யோசித்தால் அகலிகை ரிஷி பத்தினி அல்லவா? பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும் என்பது போல முனிவோடு சேர்ந்த மனைவி கொஞ்சம் ஞானம் வந்திருக்குமா? அப்படி கண்டு கொண்டால் வந்தவன் கணவன் அல்ல, இந்திரன். இந்திரன் சொன்னான், மேலோகத்து தேவ கன்னிகையிலேயே கூட உன்னை மாதிரி அழகை நான் பார்த்ததில்லை. என்ன அப்படி என்ன அழகு? ஏற்கனவே 2 குழந்தைகள் பெற்றவ இந்த அகலைய அம்மா. ஏற்கனவே 2 குழந்தைகளுக்கு அம்மா. ஸோ இந்த இந்திரனுக்கு ஆண்டியை பிடிச்சிருக்குது. சரி விடுங்க. இப்ப இந்த மாதிரி என்ன நினைச்சாங்க, ஒரு முனிவனின் மனைவி 2 குழந்தைகளுக்கு தாய் என்பதெல்லாம் மறந்து போச்சு. அப்போ ஓ, நான் அவ்வளோ பெரிய அழகியா அப்படின்னு ஒரு மமதை வந்துச்சு. சரி சரி, இந்த சந்தியவந்தனத்துக்கு போன முனிவர் வானிலை வெள்ளி இல்லை முளைக்கலைன்னு சொன்னா ஏதோ நம்ம ஜாமத்திலேருந்து சொன்னிட்டு பொருள் திரும்பி வந்துடுவாரு. அதுக்குள்ளே நீ வந்த நோக்கத்தை முடிச்சுட்டு கிளம்பு சீக்கிரம் அப்படின்னு சொன்னதாக வியாச பாரதம், வால்மீகி ராமாயணம். இது வேற ஒருத்தர் எழுதிருப்பது என்ன சொல்றாங்க, சப்ப கட்டுறாங்க. இல்ல இல்ல, அந்த அம்மாவுக்கு தெரியாது பாவம். சரி, கம்பர் என்ன சொல்றாரு, அது எப்படி தெரியாம போகும்? அது எப்படி தெரியாம போகும்? ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பேதம் தெரியாதா என்றால் அவர் சப்ப கட்டார் கம்பர். தக்கது அன்று என என்ன ஓரால் தாழ்ந்தனல் இருப்ப அப்படின்னு அந்த 4 வரியில கடைசி வரி. தக்கது அன்று என என்ன ஓரால் தாழ்ந்தனல் இருப்ப. அந்த உணர்ச்சி வேகத்துல போய் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? தெரிஞ்சது ஆனாலும் விளக்க முடியல, அதனால ஒத்து போயிட்டா அப்படின்னு சப்ப கட்டுறாரு கம்பர். சரி, எப்படியோ இருக்கட்டும். இப்ப நமக்கு வேண்டிய பாயிண்ட் என்ன? சந்தியா வந்தனத்தில் உறவு என்பதுதான் இதுல பாயிண்ட். ஏன் அப்படின்றதுதான் இங்க கதை. ஏன்னா வானில் வெள்ளி முளைக்கின்ற நேரத்தில், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாம்பத்தியம் நிகழ்வது. ஏன்னா அப்பதான் வெள்ளி கிரகத்துடைய ஆற்றல் என்ன, வித்து சக்தியினுடைய மூலம். அதனுடைய அலைக்கதிர்கள் தானே ஜீவன்கள் உடலிலே வித்து சக்தியாக மலர்ச்சி பெற்றது. அப்ப அவனுடைய கதிர்கள் நேரடியாக படுகின்ற போது உடலிலே வித்து சக்திக்கான ஆற்றல் அதிகமாக இருக்கும், பொட்டன்சி அதிகமாகும். அதனால் அந்த நேரத்தில் கருவானால் அது சிறப்பாக தெய்வீக குழந்தையாக இருக்கும் என்பதனால பிரம்ம முகூர்த்தத்திலேயே சாந்தி முகூர்த்தம் மட்டுமல்ல, தினசரி வாழ்க்கை அமைய வேண்டும் என்பது நம்முடைய இதிகாசங்கள் வகுத்து தந்த அற்புதமான வாழ்க்கை முறை. இதை நீங்க சயின்டிபிக்கலா யோசிச்சு பார்க்கலாம், விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்து பார்த்தாலும் இதுல என்ன நன்மை இருக்கு? தீமை எதுவுமே கிடையாது, நன்மை மட்டும்தான். என்ன இருக்கு? ஒன்று, இரவு முழுவதும் நல்லா தூங்கிய உடம்பு புத்துணர்ச்சியோட தெம்பா இருக்கும். அதே நேரத்தில் மனசு தூங்கியதுனால பிரச்சனைகள் அது இதெல்லாம் மறந்து போய் ஒரு தெளிவான நிலையில இருக்கும், அமைதியாக இருக்கும் மனசு. அப்ப சாந்தமான மனமும்
ஆற்றல் மிக்க உடலும் உள்ள நேரத்தில் கலந்தால் பிறக்கின்ற குழந்தை சாந்தபூர்வமாக திறமை மிக்கதாக இருக்கும். இதுல மாற்று கருத்து இல்லையே. அது மட்டுமல்ல, 3 மணிக்கு நினைவு வரணும்னு சொன்னா உடலில் அந்த புத்துணர்ச்சி ஏற்பட்டால் தான் விழிப்பு வரும். சோர்வு இருந்தா தூங்கிரும். அப்ப இயல்பாகவே அளவு முறை வந்துவிடும். பாலியலில் அளவு முறை வந்துவிடும். இப்படி இத்தனை நன்மைகள் உள்ளடக்கி நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக ஒரு கதாபாத்திரம் சம்பவத்தின் மூலமாக இதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி கரு உருவாகக்கூடிய நேரமும் முக்கியம். சென்ற வகுப்பில் சொன்னது போல கணவன் மனைவியுடைய குணநலன்களும் உடல் ஆற்றலும் முக்கியம். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து. பெண்ணின் பிறந்தக்க யாவுல கற்பினும் திண்மை உண்டாகப் பெரிய. ஸோ இப்படி பாவை நோன்பு நோற்ற பெண்ணும் என்ன சொல்லுவாங்க, காயத்ரி மந்திரம் மந்திரம் மட்டும் சொன்னா பத்தாது. அந்த மந்திரத்தின் உட்பொருளை உணர்ந்து வாழணும். ஏன்னா காயத்ரி மந்திரம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு எங்க அலுவலகத்துல ஒரு பிராமணருடைய சிறுவனுக்கு மகனுக்கு வந்து இந்த பூணூல் கல்யாணம் சொல்லுவாங்களே, அதை செய்தாங்க. அந்த நிகழ்ச்சியில அந்த குருக்கள் நல்ல குருக்கள் போல ஒல்லியா இருந்தார். பெரும்பாலும் குருக்கள் எல்லாம் தொப்பையுமா தான் இருப்பாங்க. நீங்க ஒல்லியான குருக்களை பார்க்க முடியாது. எல்லாம் தொந்தியும் தொப்பையுமா தான் இருக்கும். கொழுப்பு இருந்தது தானே. நல்லா நெய் போட்டு சக்கரை பொங்கலை தின்னு தின்னு நல்ல தொப்பை வளர்த்து வச்சிருப்பாங்க. இவர் வந்து ஒல்லியா இருந்தார். இப்ப நான் முன் வரிசையில் உட்கார்ந்து நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். அவர் மந்திரம் சொல்ல சொல்ல மூலாதாரத்துல இருந்து அப்படியே அவருடைய வயிறு மடிஞ்சு மடிஞ்சு மேல வர்றதை நான் பார்த்தேன். கண் கூடாக பார்த்தேன். அப்ப காயத்ரி மந்திரம் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத அன்னைக்கு நேரடியாக நான் பார்த்தேன். இந்த நோக்கம் என்ன? குண்டல் சக்தி மேல வரணும். வெறும் மந்திரம் சொன்னா மட்டும் போதாது. இதுக்கு எவ்வளவு காலம் ஆகும்? 14 வருஷம் ஆகும். சும்மா மந்திரம் சொன்னா மட்டும் போதுமா? யாருக்கோ பகவானுக்கு பூஜை பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதோ காலையில சாயந்தரம் சில அது இப்ப பெரும்பாலும் கிடையாது. சில பேர் தான் செய்றாங்க சந்தியாவந்தனம். பெரும்பாலும் செய்யறது கிடையாதுங்க. எப்படி பயன் கிடைக்கும்? ஸோ இதெல்லாம் உள் வைத்து தான் இந்த சடங்குகளை நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கணவன் மனைவி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இணைந்தால் பிறக்கின்ற குழந்தை பிரகலாதன் மாதிரி தான் இருக்கும். ராமன் மாதிரி தான், பரதன் மாதிரி தான் இருக்கும். எப்படி மாறும்? எனவே மிக அற்புதமான வாழ்க்கைக்கு வழிவகுத்தது இந்திய தத்துவங்கள். இப்போ இந்த கரு கரு உருவாவது, பிறகு வளர்ந்து அவருடைய வாழ்க்கை நிலை, பீட்டா ஃப்ரீக்வன்சி என்ன நிலை, ஆல்பா ஃப்ரீக்வன்சி காந்த நிலை, பீட்டா ஃப்ரீக்வன்சி விண் நிலை அல்லது உயிர்நிலை, டெல்டா ஃப்ரீக்வன்சி காந்த நிலை, வான்காந்தமோ ஜீவகாந்தமோ டெல்டா நிலை, 0 இறைநிலை சுத்தவெளி. இப்படி நம்முடைய மனம் எந்த அலைச்சூழலிலே செயல்படுகிறதோ அதற்கு தகுந்த உணர்வுகள், செயல்பாடுகள், சாந்தமா செயல்பட்டா வேற மாதிரி, உணர்ச்சி வயப்பட்ட வேற மாதிரி, இப்படி எல்லாம் நன்மை தீமைகள் கலந்து வரும். இதெல்லாம் தெரிந்து கொள்கின்ற போது நோக்கம் என்ன, எதை அடைய வேண்டும், இலக்கு என்ன என்றால், நம்முடைய விதியை நிச்சயிப்பது கோள்களோ இறைவனோ அல்ல.
நம்முடைய விதியை நிச்சயிப்பது நம்முடைய எண்ணம், சொல், செயல்களே. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தெளிவா சொல்லிட்டாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. யாரும் நமக்கு எடுத்து கொடுத்துட முடியாது. அது என்ன பணமா காசா இந்த வச்சுக்கான்னு கொடுக்கறதுக்கு? எல்லாம் கர்ம வினைகள். அப்ப அவரவர் அல்லது அவரவர் தலைமுறைகள் செய்தது தானே. யாரோ செஞ்சது யாருக்கோ போகுமா? சாத்தியம் இல்லை. அப்படிலாம் என்னுடைய தபால் துறையில ராங் டெலிவரி கிடையாது, நோ டெலிவரியும் கிடையாது. ஒன்லி ப்ராம்ப்ட் டெலிவரி. எனவே அறம் சார்ந்த வாழ்வே, அறம் சார்ந்த வாழ்வே நமது வாழ்வையும் நமது சந்ததியின் வாழ்வையும் நிச்சயிக்கின்றன. கோள்களுடைய தொடர்பு என்ன என்றால் ஏற்கனவே பார்த்தோம். கோள்களிலிருந்து வருகின்ற அலைகள் தான் நமக்கு தாதுக்களாக அமைந்திருக்கின்றன. ஜீவன்களிலே 7 தாதுக்கள் அமைந்ததற்கு காரணமே நம்ம கோள்களிலிருந்து வருகின்ற அலைவீச்சு. நட்சத்திரங்கள், பஞ்சபூத சேர்க்கை எல்லாம் பார்த்தோம். அப்ப இதற்கு மட்டும்தான் கோள்கள் காரணமே தவிர வேறு எந்த வகையிலாவது கோள்கள் சம்பந்தப்படுகின்றனவா என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 60களில் எல்லாம் நான் 5வது 6ஆம் வகுப்பு படிக்கிற போது ஜோதிடர்கள் வீட்டுக்கே வந்த ஜோதிடம் சொல்லுவாங்க. உட்கார்ந்துட்டு வந்து யாரும் அங்க போக மாட்டாங்க, எல்லாம் அவங்க தொழில் இருப்பாங்க. இவங்களும் ஜோதிடரை பார்த்து சொல்லுவாங்க, இவர் பார்த்து தொழில் செய்துக்கிட்டு அப்படியா அப்படியான்னு கேட்டுட்டு விளக்கம் பேசிக்கிட்டு தொழில் செய்வாங்க. இப்படிதான் இருந்தது தவிர போய் கியூல உட்கார்ந்து காத்துட்டு இருந்து ஜோசியம் பார்க்குற காலையெல்லாம் அப்ப கிடையாது. எனக்கு தெரிந்து கிடையாது. நான் 2 காலத்தையும் பார்த்துருக்கிறேன். வீட்டுக்கு வந்து சொன்ன காலத்தையும் பார்த்துருக்குறோம். இப்போ போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வரிசையில் உட்காந்து ஜோசியம் பார்க்கறதையும் நானும் செய்திருக்கிறேன், செய்கிறவனையும் பார்த்துருக்கிறேன். அப்போ காரணம் என்னன்னு சொன்னால், அப்போ தொழிலா கிடையாது. ஏதோ தெரிஞ்சவங்க யாருக்காவது தேவைப்பட்டா போய் சொல்லிட்டு வருவாங்க. ஆனா இன்றைக்கு யூடியூப்ல பாருங்களேன், மாத்தி மாத்தி யார் யாரோ எல்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட தெரியாது. ஏதோ தலைப்பு போட்டு ஒவ்வொரு கிரகம் வந்தா உடனே அது இதுன்னு ஏதோ கிரகங்கள் தான் நம்முடைய தலையெழுத்தை நிச்சயிக்கிறதுன்ற மாதிரி ஒரு பிரம்மையை மக்கள் மனதில் புகுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் ஒரு முறை ஜோதிடம் வைக்க போன போது ஒரு அம்மா எனக்கு முன்னாடி வந்த சின்ன பொண்ணு தான், என்னை விட சின்ன பொண்ணு தான். எனக்கு ஒரு 40-45 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 25 வயசு இருக்கும். எனக்கு முன்னாடி வந்தவங்க பார்க்காம உட்காந்துருந்தாங்க. நீங்க தான் நம்ம முன்னாடி இருந்தீங்க அப்படின்னு. அப்போ ஜோசியர் சொல்றாரு, இல்லை இல்லை அவங்க 11:30க்கு தான் ஜாதகம் பார்ப்பாங்களாமா உட்காந்துருக்குறாங்க. அதுவும் 11:30 அந்த நேரத்தில் தான் ஜோசியம் பார்க்கணுமாம்மா. ஜோசியம் பார்க்கறதே ஒரு வேலை, ஜோசியத்துக்கே ஜோசியம் பார்க்குறாங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது போல குளிக்கிறதுக்கு பல் விளக்குறதுக்கு கூட ஜோசியம் பார்க்குற ஆளுங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்போ கேள்வி. இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நிச்சயிப்பவை கோள்கள் தானா என்பதுதான் மிகப்பெரிய சிந்தனை கேள்வி. இப்ப அடிப்படையில் நாம் பிறந்ததற்கு காரணம் கோள்கள். இதுல மாற்று கருத்து கிடையாது. விஞ்ஞானம் இதை இந்த கோணத்தில் ஏற்கவில்லை என்றாலும் நம் உடலில் உள்ள தாதுக்களுக்கு என்னென்ன கோள்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்பதை விஞ்ஞானமும் ஏற்றிருக்கிறது, நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. இப்போ கனடா, அமெரிக்காவில எல்லாம் பார்த்தீங்கன்னா பனிக்காலம் அதிகமாக இருக்கிற போது வெயில் வந்த உடனே சன்பாத் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கல்ச்சர் வச்சிருக்கிறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் பீச்சில் அப்படி கிடக்கிறாங்க?
முழு உடலும் வந்து சூரிய வெளிச்சத்தை வாங்கணும். ஏன்னா அந்த அந்த சீசன்ல தான் எலும்புக்கு தேவையான சத்து கிடைக்கும். பிறகு குளிர வந்து விட்டா வெளிய வர முடியாது. அப்போ எலும்புக்கான சத்து கிடைக்காது என்பதை உலகம் முழுவதும் தெரிந்து தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ சோதிட ரீதியாக கோள் நமக்கு தொடர்புடையது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், தாதுக்கள் ரீதியாக அது சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்பதை அறிவியலும் நிரூபித்திருக்கிறது. சரி. இப்ப அடுத்தது என்ன என்றால், இந்த கோள்கள் வந்து நிலைத்தவை அல்லவே. எல்லாமே மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் தான். எதுவுமே நிலைத்தது எதுவுமே பிரபஞ்சத்தில் கிடையாது. ஒன்றை சார்ந்துதான் இன்னொன்று இயங்கிக் கொண்டிருக்குமே தவிர, எதுவுமே நிலையாக இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே மாறிக்கொண்டிருக்கக்கூடியது தான். அது மட்டும் இல்ல. இப்போ சிம்பிளா ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு விமானம் பறக்கிறத நம்ம கீழ இருந்து பார்க்கிறோம். எவ்வளவு வேகத்துல போகுது? சொல்ல முடியுதா? பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு இங்கேருந்து இங்க வர்றதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. அப்படின்ற மாரி நாம கணிப்பு தெரியுது. அப்ப நீங்க ஒரு கோடு போட்டு பாருங்களேன். அது இருக்கிற நீங்க பார்க்கிற நேரத்துக்கு ஒரு நேரம் கோடு போடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு அது எங்க இருக்குதுன்றது நேரத்துக்கு ஒரு கோடு போடுங்க. அப்படியே விரிஞ்சு 35,000 அடி தூரத்துக்கு போனீங்கன்னாக்கா, எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1000 கிலோமீட்டர் வேகம். 60 நிமிஷத்துக்கு வகுத்து போடுங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு வருங்க? 15 கிலோமீட்டருக்கு மேல வருதா? அப்போ 1 நிமிஷத்துக்குள் அது 15 கிலோமீட்டர் ஓடிருது. ஆனா நாம இங்கிருந்து பார்க்கிறதுக்கு சின்ன ஒரு ஆர்க் மாதிரி தான் தெரியுது. 1 அடி, 2 அடி அளவு தான் தெரியுது. ஆனா அது போனது 15, 18 கிலோமீட்டர் தூரம். அதுபோல ஒவ்வொரு கோளும் பார்த்தீங்கன்னா, தலை தெறிக்க ஓடிட்டு இருக்குது. 75,000 மைல் வேகம் நம்ம பூமி மணிக்கு ஓடுகின்ற வேகம் 75,000 மைல் பெர் ஹவர். எப்படி இருக்கும் பாருங்க. 75 மைல் ஸ்பீட்ல வண்டி போனாலே நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுது. 75,000 மைல் ஸ்பீட்ல ஓடுது பூமி. எப்படி இருக்கும்? அப்போ நிமிஷத்துக்கு எவ்வளவு தூரம்? எவ்வளவு கோணம்? இது போல நவகோள்களும் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்குது. ஒரு சொடுக்கு நேரத்துக்குள்ள அது சில மைல் தூரம் ஓடிரும். அப்ப தொடர்ந்து கோணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். கருவான அந்த செகண்டில் இருந்த இடம் அடுத்த செகண்ட் இருக்காது. அதனால்தான் இரட்டை குழந்தைகளே ஆனாலும் 1 பை 1 தான் வெளிய வரும். அதுக்குள்ள நேரம் மாறுது இல்லையா? கோள்கள் மாறுது இல்ல? அப்ப எல்லாமே உடல் அமைப்பு எல்லாமே ஒரே போல இருந்தாலும் கூட, அதன் செயல்பாட்டிலே, சிந்தனை திறத்திலே, வாழ்க்கை சம்பத்துக்களிலே பேதப்படுகிறது. பார்க்கிறோம் இல்லையா? மகரிஷி அதையும் சொல்றாங்க. அப்போ 1 பை 1 வரக்கூடிய இரட்டை குழந்தைகளிலேயே பேதப்படுகிறது என்றால், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கும் பேதம் இருக்காதா? சரி. இந்த பேதங்கள் எல்லாமே உடல் சார்ந்தவையே தவிர, அனுபவங்கள் சார்ந்தவையான்னு பாருங்க. அனுபவங்கள் அப்படின்னா, நோய்கள், இன்ப துன்ப விளைவுகள், பொருள் லாப நட்ட விளைவுகள், வேலை இன்மை, வேலை உயர்ந்த வேலை, இப்படி பல படித்தளங்கள், அப்புறம் சொத்து கணக்கு, உறவு நட்பு கணக்கு, இப்படி 7 சம்பத்துக்களிலேயும் பேதம் இருக்கா இல்லையா? காரணம் என்ன? மகரிஷி மனிதர்கள் வேறுபாடுன்னு 16 காரணங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 7 சம்பத்துக்களிலேயும் காரணங்கள் என்னன்னா 16 காரணங்கள் கொடுத்திருக்கிறார்.
இந்த 16 காரணங்களில கோள்கள் இல்லை. கோள்கள் இல்லை. அப்படின்னா கோள்களுக்கும் நம்முடைய உருவ அமைப்பு, குணம், சிந்தனை திறம், கீர்த்தி, உடல் வலிவு, உடல் நலம், செல்வம், இந்த 7 சம்பத்துகளிலேயும் கோள்களின் தாக்கம் இல்லை என்று மகரிஷி தீர்ப்பாயம் சொல்லிட்டார். அப்ப எது காரணிக்கிறது என்றால் நம்முடைய கருமையம் மற்ற 16 காரணங்கள் தான் இவற்றெல்லாம் பாதிக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு காரணம் இந்த 16 காரணங்களே தவிர கோள்கள் இல்லை. இப்போ கோள்கள் இப்போ ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி திசையோ இல்ல குரு ராகு திசையோ இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம பேதங்கள் தெரியுது இல்லை? எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத பிரச்சனை வருதா இல்லையா? அப்ப திடீர்னு ஏன் வருவானே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இந்த நன்மை தீமைக்கும் சனிக்கோ குருவுக்கோ செவ்வாய்க்கோ சம்பந்தம் இருக்கிறதா? அதுவும் பார்க்கணும் இல்லை? அப்படி பார்க்கின்ற போது மகிழ்ச்சி சொன்ன மாதிரியே 2550-60 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருந்தகை சொல்றார். என்ன? ஒரு மனிதனுக்கு இயற்கை அமைப்பின்படி நன்மைகள் தான் சாஸ்வதம். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு என்று மகர்ஷி ஒரு கவியில சொல்றார். அதே வள்ளுவர் சொல்லி இப்படி நிறைந்திருக்கின்ற சுகத்தில ஒரு குறை வருகிறது என்று சொன்னால் காரணம் என்ன? எல்லா ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் வாழ்நாள் முழுமைக்கும் சுகம் மட்டுமே சாஸ்வதம். கடவுள் தந்த அழகிய வாழ்க்கை இப்படி அலங்கோலமா போனதுக்கு காரணம் யாரு? கடவுள் தந்த அழகிய வாழ்க்கை இப்படி அலங்கோலமா போனதுக்கு காரணம் யாரு என்ற போது வள்ளுவர் சொல்றாரு, நலத்தின் கண் நாரின்மை தோன்றின். இயற்கையாக உள்ள சுகங்கள் மட்டுமே இருக்கின்ற இந்த அமைப்பிலே இந்த சுகங்கள் குறைபடுகிறது என்று சொன்னால் கஷ்டம் வருதுன்னு சொல்லல. நலத்தின் கண் நாரின்மை தோன்றின். இந்த சுகங்கள் குறைபடுகின்றன என்றால் காரணம் என்ன? அவனை குலத்தின் கண் ஐயப்படும்னர். என்ன சொல்றாருங்க? இவன் மட்டும் காரணம் இல்லை, பாரம்பரிய காரணம். ஏன்? இந்த 7 தலைமுறை நம்முடைய விதியை நிச்சயிக்கின்றன என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன ஒரே மகான் வள்ளுவர் மட்டும்தான். அதே கான்செப்ட் இன்னைக்கு சயின்ஸ் எல்லாம் வந்திருந்தாலும் கூட அது எப்படி நம்முடைய வாழ்க்கை பாதிக்கின்றன என்பதை வள்ளுவருக்கு பிறகு விரிவுபடுத்திய மகான் வேதாத்ரி மகர்ஷி மட்டும்தான். மற்றவங்களாம் அப்படி இப்படி கலந்து ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ தெளிவான விளக்கம் என்று சொன்னா வள்ளுவர் பிறகு மகர்ஷி தான். அப்ப நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். ஏன் அப்படின்னா இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற 7 சம்பத்துக்களின் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பரம்பரையே காரணம். 120 வருஷம், 7 தலைமுறை, அதுல இருந்து 140 அதிகபட்சம் சொல்லுவார். ஸோ 7 தலைமுறை என்பது மாற்றம் இல்லாத ஒரு கருத்து. 120 140 என்பது மாற்றத்துக்கு உட்பட்ட ஒரு கணக்கு தான். ஆனா 7 தலைமுறை ஸ்திரமானது.
அப்போ ஒரு தலைமுறை நம்பர் 1ல செய்த நன்மைக்குரிய புண்ணிய பலனோ அல்லது மற்றதற்குரிய பாவ பலனோ தனக்கோ அல்லது மற்ற 6 தலைமுறைகளுக்கோ வருவதை இவரே பார்க்கலாம். எப்போ 120 ஆண்டுகள் வாழ்ந்தால் ஒரு மனிதனுடைய தீர்க்காயுசு 120 இல்லையா? அப்ப 120 ஆண்டுகள் வாழ்ந்தால் நான் செய்த செயலுக்குரிய விளைவு எனக்கோ என் பேரப்பிள்ளைகளுக்கோ வருவதை கண்கூடாக பார்க்கலாம். ஆனா அந்த வாய்ப்பு இப்போ பெரும்பாலும் இல்லை. எல்லாம் 60, 70, 80 போய் சேர்ந்துடுறான். 30, 40 வயசு கல்யாணம் பண்ணிக்கிறான். இது எந்த தலைமுறை கணக்குல வச்சு பார்க்கறது? அப்ப இந்த கால நீளம் மாறுகிறது. 30 வயசுல கல்யாணம் பண்ணா அவனுக்கு குழந்தை பிறந்து அவன் 30 கல்யாணம் பண்ணா தலைமுறை அந்த கணக்கு தானே வரும். இப்ப 140 எப்படி முடியும்? அது 200 வருஷத்துக்கு போயிடும். அப்ப இந்த 7 தலைமுறைகளுக்குள் வரக்கூடியதை 20 வயசுக்கு ஒரு திருமணம் என்று கரெக்டா இயற்கை நீதிப்படி செய்தால் இந்த கணக்கு பொருந்தி வரும். இப்போ இதுவும் மாறி போச்சு. பருவத்தை பயிர் செய்யன்னு சொன்ன மாதிரி 16, 18 வயசுல திரும்ப செய்கின்ற பண்பாடும் தலைமுறை போச்சு. குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையும் தரம் மாறி போச்சு. அப்ப என்னாச்சு? குழப்பமே மிச்சம். யார் செஞ்சது யாருக்கு வரும் என்பதை கணிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது? விளக்கம் நமக்கு சொல்ல முடியதில்லை. ஆனா தீர்வு வேணுமே. எதை தின பித்தம் தெளியும்? அப்போ ஜெம்மாலஜி அவர் ஒரு வைத்தியம் சொல்லுவார். ஆஸ்ட்ராலஜி அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார். நேமாலஜி அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார். நியூமராலஜி அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார். வாஸ்தாலஜி அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார். எல்லாம் செஞ்சாலும் பிரச்சனை தீர்ந்து போச்சான்னா அது பழகி போச்சு. பிரச்சனை தீர்ந்து போச்சான்னு கேட்டா அது பழகி போச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இதற்கான காரண காரியங்கள் என்ன? அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. மிகவும் அற்புதமான சிந்தனை ஐயா. என்னென்று சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த புராண கதைகளையும் கதைகளையும் கதை மாதிரி தான் கேட்டுமே தவிர இதுவரை அந்த உட்கருத்துக்களை ஐயாவுடன் தான் கேட்குறோம். ஐயா அந்த துருவி அந்த உட்கருத்துக்களை எடுத்து சொல்லும் விதம் ஐயா மிகவும் அற்புதம். அடுத்ததாக ஐயா இன்னொன்றை பார்த்தேன்னு சொல்லி சொன்னால், கடைசியாக பார்க்க எல்லாத்தையும் போல் அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்து கடைசியாக வரைக்கும் பார்த்தால் ஐயா ஒன்று சொன்னீங்க என்று சொன்னால், நமது விதியை நிச்சயிப்பது நாங்கள் தான். அதாவது எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் தீது நன்றும் பிறந்தரவரா அப்படின்னு ஒரு கருத்து சொன்னீங்களா ஐயா, மிகவும் அற்புதம். அதோட அறம் சார்ந்த வாழ்வே நமது சந்ததியின் வாழ்க்கையை எமது வாழ்க்கையையும் நிச்சயிக்கின்றன. இதான் ஐயா அந்த அதனுடைய ரிசல்ட். மிகவும் அற்புதம் ஐயா. ஐயாவுடன் உங்களுடைய கருத்துக்களை பகிர விரும்புபவர்கள், கேள்வி கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்டுக்கொள்ளலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா முதல்ல ரதன் அதுக்கு அர்த்தம் சொன்னீங்க, அதுக்கு என்னதுங்க ரதன்? அதாவது ஒரு 8 வார்த்தை இருக்கு. ரதன், அதிரதன், மகாரதன், தசரதன், ஜெயத்ரதன், வரதன், பகிரதன், நாரதன். இந்த 8 வார்த்தைகள் இருக்கு. இந்த 8 வார்த்தைகளுமே மனதின் பக்குவத்தை சொல்ல வந்தவை. ரதம் என்பது உடம்பு, ரதன் என்பது மனசு. ஆமா. இப்போ இதுல அதிரதன், மகாரதன் அப்படின்னா, மகாரதன்ன்றது 11,000 வில்லாளிகள் நடத்தக்கூடியவன் அப்படின்னு தனுர்வேதத்துல கணக்கு இருக்கு.
ஆ. அப்போ பல எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறம் உள்ளவன் மகாரதன். ஆ. அதுல பாதி கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்றது அதிரதன். ம். இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து 10 ம். வகை ம். குணங்கள், தீய குணங்கள் ம். அப்படின்னு ஆ. கண்டெடுக்கிற போது அது தசரதன். ஆ. 10 தீய குணங்களில் வெற்றி பெற்றவன் தசரதன், தோத்து போனவன் ராவணன். ஆ. ம்? அப்ப இதை ஆ. வெற்றி பெற்றால் ஜெயத்ரதன். ம். எண்ணமே அற்ற நிலை ஜெயத்ரதன். ஆ. அப்படி எண்ணம் அற்று போய்விட்டால் இந்த பிரபஞ்சத்தையே விஸ்வரூப தரிசனமாக பார்க்கலாம். அந்த ஆ. அறத்தின்படி வாழலாம். அப்ப பரதன். ஆ. ம். இதற்கான முயற்சி எடுக்கிற போது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அப்போ ஆ. பெரும் முயற்சி எடுக்கிற போது பகீரதன் பிரயத்தனம். ஆ. பகீரதன். அதன் பிறகு நாரதன். ஆ. எண்ணமற்ற நிலை, அறிவாக இருக்கக்கூடிய நிலை நாரதன். நோ மைண்ட் ஆ. ஸ்டேட். ஆ. இப்படி ரதன் என்பது மனதை குறிக்கும், மனதுடைய பக்குவங்களை குறிப்பது 8 நிலைகள். அப்பா! எவ்வளோ இருக்கு பாருங்களேன். அந்த ஆமா. ராமாயணத்தையும், மகாபாரத்தையும் இணைச்சு நீங்க சொன்னது வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இத்தன கருத்துகள் வந்து நம்ம பார்த்து அதோட விட்டுடுறோம். இப்ப யோசிக்க தோணுது. நீங்க இவ்ளோ ரதன் சொல்லவே இப்ப ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் சொன்னா தான் மக்களுக்கு வந்து வாழ்க்கை புரியும். ஆ. சும்மா ராமன் பிறந்தான், கிருஷ்ணன் பிறந்தான்னு பெருமை பேசிக்கிட்டே போனா யாருக்கும் லாபம் இல்ல. ம். அதுல ராமனுக்கும் சந்தோஷம் இல்ல, கிருஷ்ணனுக்கும் மகிழ்ச்சி இல்ல, நமக்கும் ஒரு ஆ. பிரயோஜனம் கிடையாது. ஆ. அதுதான் இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்ப ம். இதிகாசங்கள் அப்படின்றதே வந்து நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் என்று வழிப்படுத்தியதுதான் இதிகாசங்கள். ம். ஸோ அது நமக்கு சொல்லப்பட்ட கைடே தவிர அது ஒரு ம். ஹிஸ்டரியோ வரலாறோ கிடையாது. ம். இதெல்லாம் தான் புரிஞ்சுக்கணும். ஐயா, நீங்க காயத்ரி மந்திரத்த பத்தி சொன்னீங்கல்ல. அது ம். படிக்கிறதுனால அதுக்கும் உபயோகம் இருக்குல்ல. நல்ல பலன் இருக்குது இல்லைங்களா? இருக்கு. ஆனா அந்த பலன் வந்து சேர்றதுக்கு 14 வருஷம் ஆகும். ஓ! ஸோ அது நமக்கு சாத்தியமாகுமா? ம். அது மட்டும் இல்ல. இன்னைக்கு சிம்பிளா வந்து குண்டலினி யோகம் குடுத்துட்டாரு மகரிஷி. இப்ப ம். போய் நான் மறுபடியும் காயத்ரி அதுல மந்திரம் சொல்லித்தான் படிக்கணும். ஞானம் பெறுவேன் அப்படின்னா முடியுமா? முடியாது. எனக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு, நான் கணக்கு கையில தான் போடுவேன்னு சொன்னா எப்படி ஆ. வேலை முடியும்? ஆமா. அது மாதிரி தான். ஆ. ஐயா, நான் நேத்து ஒரு பதிவுல படிச்சேன். ம். 29 வருஷம் கழிச்சு 3 குழந்தைங்க பொறந்திருக்கு ம். அப்படின்ட்டு. ம். அவங்களுக்கே இப்ப 55 வயசுங்க. அப்ப ம். அந்த 3 குழந்தைங்க அது எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து தானே பொறக்குது. அப்ப ம். அதுங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல பொறக்கணும். அது அது பல காரணங்கள் இல்லாம அதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சும் பிரயோஜனம் இல்ல. அது ஆ. எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது நமக்கு ஆ. பயனும் இல்ல. பயனும் இல்ல. ஆ. ஏன்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ம். ரீசென்ட்டா தான் எங்கேயோ பேசும்போது சொன்னாங்க. இந்த ம். குழந்தைகள் எல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்கல்ல, ஆமா. அந்த சின்ன குழந்தையுடைய அந்த வித்து சக்தி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னோம்ல. ஆமா. இதெல்லாம் வந்து வெளிநாடுகள்ல ஏதோ தயார் பண்ணி அத மருந்து மூலமா, இன்ஜெக்ஷன் மூலம் குடுக்குற போது, அது இந்த 70, 80 ஆ. வயசுலயும் அந்த பாலுணர்வு அந்த இது குறையாம பொட்டன்ஷியல் குறையாம இருக்கிறத நிலையில வந்து இது மாரி 70 வயசுல குழந்தை பிறந்தது, 60 வயசு குழந்தை பிறந்ததுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அதுல வந்த விபரீதங்கள் அப்படின்னு சொல்லி, இங்க ஏதோ ஆ. ஒரு யார்ட்டயோ பேசியிருக்கும்போது இங்க சொன்னாங்க. ஆ. ஸோ இதெல்லாம் இயற்கைக்கு முரண்பட்டது. ஓ! அப்படிதான் கேட்கிறேன். ஆமா. அது சாதாரணமா பொறக்கறதுக்கும், அதுக்கும் வந்து வித்தியாசம் ஆமாமா. இருக்கு. அது வந்து என்ன சொல்லுவோம், அது வந்து எக்ஸம்ஷன் சொல்ல கூட முடியாது. அது விஞ்ஞானத்துடைய ம். கொடூரம் தான். ஐயா, இன்னொன்னு, இப்போ நீங்க நான் உங்ககிட்ட பேசுறதுக்கும், இந்த ம். இந்த இந்த இதுல பேசுறதுக்கும் நெறைய வைப்ரேஷன். அது எப்படிங்கய்யா? இப்ப இதுல வந்து ஒரு தெய்வீக குரலா இருக்கு. நான் சாதாவா உங்ககிட்ட ஏதாவது டவுட் கேட்கும்போது, அது குரல் வேற மாதிரி இருக்கு. அதாவது ஆ. இப்போ நம்ம வீட்ல எடுத்துக்கங்க, நம்ம சாந்தமா ம். பேசுறோம். குரல் ஒரு ஆ. மாரி இருக்கு. ஆ. கோபத்துல கத்துறோம். குரல் வேற மாதிரியா இருக்கு. உணர்ச்சிகளும் வேற ஆ. மாதிரியா மாறுது.
இல்லையா? ஆ, ஆ. அது போல ஃப்ரீக்குவன்சி மாறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஓசையும் மாறும். மாறும். ஸோ நம்ம வந்து மா தத்துவத்தை சிந்திக்கிற போதும் பேசுகிற போதும் நம்ம ஃப்ரீக்குவன்சி வந்து ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சியோ அது கீழே போயிடும். அப்போ அந்த நிலை வரும்போது நமக்கு வந்து குரலில் வந்து இனிமை இருக்கும். இதே வந்து சாதாரண நிலையில இருக்கிற போது இருக்காது. அதான் இப்ப வந்து வந்து தெய்வீகமா தோணுது அந்த குரல். அதுதான் அந்த ஆனா ஃப்ரீக்குவன்சி குறையும் போது உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் அன்பும் கருணையுமா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆ, ஆ. அப்ப கொஞ்சம் நன்றிங்க. தேஞ்சு போயிடும். ஆ. நான் 2, 3 வாட்டி நோட் பண்ணேன் அந்த மாதிரி. எனக்கு அந்த மாதிரி வித்தியாசம் தெரியுது. அங்க கேட்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியுது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கள். வகை வகையா ரதங்களை பத்தி சொன்னீங்க, வரதனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எதுங்க பரதனா? வரதன் 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 வந்து விரதம் ரெண்டுத்துக்குமே. வரதன் வந்து அது இதுல வரல. ஏன்னா வரதராஜ பெருமாள்னு சொல்லி பெருமாளை பத்தி பேசுற போது அதுல வரம் வந்தது. ஓகே. ஆனா வரம் தரும் ராஜன் வரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா வரம் என்ற சொல்லு இதுல பக்தி மார்க்கத்துல வருது இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. அது வரும்போது வரம் தரும் பெருமாள் அப்படி சேர்ந்தது. ஒரு பாடல் கூட இருக்கு ஐயா காஞ்சிபுரத்துல. வரதா வரதா வர வேண்டும், வந்து தரிசனம் தர வேண்டும், காஞ்சி மூஞ்சி கறி வரதா, கேட்ட வரங்களை கொடு வரதான்னு. அது ஒரு பாடல் பாடுவாங்க. அதான் அதுக்கு நீங்க நிறைய அனலைஸ் பண்ணி இருக்கிறதுனால வரதனுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியோட ஐயா பேரும் வரதன் தானே. ஆமா ஆமா, தப்பு முதல்ல சொல்லலாம். அது ஒண்ணு. இப்ப விரதம்க்கும் அதுக்கு ஏதாவது அனாலிசிஸ் இருக்கா? விரதம். ஆமா, விரதம் என்பதும் மனதை கடந்து போவது தானே. விராடன் விராடன் வார்த்தைக்கு விரதன்னு சொல்லுவாங்க. விரதம் அப்படின்றது வந்து உடல் உணர்ச்சிகளை வந்து முறைப்படுத்தக்கூடியது, உடம்பை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது விரதம். விரதம். ஓகே ஓகே ஓகே. விரதம் வந்து உடம்பு. சரிங்க. வாழ்க்கை வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க்கை வளமுடன் ஐயா. வாழ்க்கை வளமுடன். ஐயா ஒரு சின்ன கேள்வி ஒன்று சொல்லி சொல்லுங்க ஐயா. சொன்னால் இந்த இரட்டை குழந்தைகளை பற்றி சொன்னீங்கள். அதாவது வந்து இரட்டை குழந்தைகள் வந்து இருவரும் ஒரே மாதிரி இருப்பதில்லைன்னு சொல்லி. அதுலயே எனக்கு ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு சொல்லி சொன்னால், இந்த கர்ம வினை பதிவுகள் வந்து தாய் தந்தையரிடமிருந்து தான் பிள்ளைகளுக்கு வருதுன்னு சொல்லி. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இரட்டை குழந்தைகள் பொழுது அப்ப தாய் தந்தையிட்ட இருந்து அந்த வினைப்பதிவுகள் குழந்தைகளுக்கு வருகிறது. அப்ப அது வந்து இப்ப 2 குழந்தைக்கும் வந்து இப்ப ஒரு 100% 2 பேருக்கும் வந்து 2 பேர் தாய் தகப்பன்ட்டு அந்த 100%ல வந்து 2 பேருக்கும் வந்து அப்படி ஒரு பெர்சன்டேஜ் அப்படி 50-50 அப்படி எப்படி ஏதாவது இருக்கா? இல்லாட்டி அது இதுல என்ன சொன்னா முழுக்க 99% ஒண்ணா இருக்குங்க ஐயா. ஆனா அந்த கோள் இடம் மாறுவதனால கொஞ்சம் கோணம் மாறுது இல்லையா? அந்த அளவுக்கு பேதப்படும். அப்படி என்னங்க ஐயா பார்க்க இப்ப 2 குழந்தை பிள்ளை முழுக்க அவைகளின் வாழ்க்கை 2ம் ஒரே மாதிரி அமைவதில்லை. இரட்டை குழந்தைகளா? ஆமா. அப்ப அந்த கர்ம வினை பதிவுகள் வந்து ஒரே மாதிரி அவை டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டால் அந்த வாழ்க்கை வந்து கர்ம வினை பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தானே வாழ்க்கை அமைகிறது. அப்படி ஐயா இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2 இதுக்கும் பேதம் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, உயிரணுக்கள் வந்து 2 அணுக்கள் 2 குழந்தைக்கு காரணம். ஆண் உயிரணுக்கள்ல 2 அணுக்கள் குழந்தைகளுக்கு காரணம். இப்போ எவ்வளவு 5 மில்லியனா என்னவோ ஒரு கணக்கு சொல்றாங்க. அவ்வளவு அணுக்கள் வந்து ஒரு டிஸ்சார்ஜ்ல போகும். ஆனா உள்ள போறப்போது என்ன ஆகுது, ஆன் தி வே வந்து எல்லாமே நிறைய வந்து அந்த வலுவிழந்து போயிடும். அந்த நீச்சல் போட்டியில தோத்துரும். கடைசியில போய் சேர்றது ஒண்ணுதான் சேரும் பெரும்பாலும்.
அந்த ஒன்று தான் வந்து கருவுறுதல். இப்போ சமயத்தில் 2 ஒரே சமயத்தில் போயிடுமா, அப்போ இரட்டை குழந்தைகளாக வருது. அப்போ 2 உயிரணுக்கு உள்ள போகும்போது 2 உயிரணுக்களிலேயும் பேதம் இருக்கலாம், மிக நுட்பமான பேதங்கள் இருக்கலாம். அதே போல கோள்களும் இடம் மாறி போகுது. அப்போ இந்த 2 பேதங்களும் சேர்ந்து 2 குழந்தைகளுடைய வாழ்க்கையில பேதங்கள் இருக்கலாம். நன்றி ஐயா, வாழ்வளமுடன். நன்றி ஐயா, வாழ்வளமுடன். இத்துடன் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். அதற்கு முன் ஐயாவுக்கு அநேகமாக சேர்ந்து ஒரு வாழ்த்து கூறுவோம். இன்றைய சிந்தனையை மிகவும் சிறப்பாக வழங்கிய முதல்ல பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரின் உடல் நலம், மனவளம், அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு,